இன்னைக்கு நாம ஹவுஸ் ஆஃப் டிராகன்ல 3வது சீசன்ல 5வது எபிசோட பார்க்க போறோம். இதற்கு முந்தைய எபிசோடுகளை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். நான் பேசும்போது கூட மேல லிங்க் கொடுக்க சொல்றேன். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி வரிசையா இருக்கிற ஒட்டுமொத்த எபிசோடுகளையும் அடுத்தடுத்து விடாது பார்க்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ரைட், ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம டேமனோட தரப்பு, நம்ம இளவரசர் ரெனராவோட தரப்புல இருக்கிற அந்த பொடியன் பிரபு அவரும் அவரோட படைகளும் படை தளபதிகளும் பேசிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ராஜமாதாவோட ப்ரோ இப்போ ஒரு சந்தை நகரத்தை, ஒரு மார்க்கெட் சிட்டியை பிடிச்சு வச்சிருக்காங்கல்ல, அதை மீட்கணும்னு நினைக்கிறாங்க. கிங்ஸ் லேண்டிங் போற ரூட் தான். அதை முடிச்சிட்டோம்னா அப்புறம் கிங்ஸ் லேண்டிங் பக்கம் போலாம், இல்ல இங்க வந்துட்டு அங்க பார்க்கலாம், இல்ல அங்க வந்து இங்க பார்க்கலாம், எல்லா வேலையும் பண்ண முடியும். ஆனா அதுக்கு இவங்க போற ரூட்ல இருக்கிற பாலங்களை எல்லாத்தையுமே ராஜமாதாவோட அன்பு தளபதி சர் கிறிஸ்டியன் கோல் அவரை எரிச்சு விட்டுறாரு. அங்கங்க திடீர் தாக்குதல் நடத்துறாங்க. அவங்களோட ஒரே பெரிய தொல்லையா போச்சு, ரோதனையா போச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர், எங்க பாணியில அவங்களுக்கு நாங்க திருப்பி கொடுக்குறோம், எங்களை நீங்க அலோவ் பண்ணா போதும், நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ல, அதுவும் நல்ல யோசனை தான், அதே மாதிரி செய்வோம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு தளபதியை பார்த்து, பக்கத்துல வேற ஒரு ரூட் இருக்கு போல, ஆனா கொஞ்சம் சுத்தி போனோம், அந்த ஊருக்கு போ, அங்க இருக்கிற பாலங்களையும் அங்க இருக்கிற பாதைகளையும் நீங்க செக்யூர் பண்ணுங்க, ஏன்னா அந்த ரூட் வழியா தான் நம்ம இனிமே இவ்வளவு பெரிய படையை கூட்டிட்டு போறதுக்கு அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரையும் அந்த ஊர்ல இருக்கிற பாலம் பாதை எல்லாத்தையும் பாதுகாக்கும்படி உத்தரவு கொடுத்து அனுப்புறாரு. அதே மாதிரி நம்ம கிறிஸ்டியன் கோல் என்ன பண்றான்னு பாருங்க. இளவரசர் ரெனராவோட தரப்பு படைகளை எப்படி திடீர் தாக்குதல் நடத்தி எப்படி எல்லாம் கழுத்துல குத்தி கொள்றாங்கன்னு பாருங்க. எப்படி எல்லாம் தீமூட்டி அங்கங்க இருக்கிற படைகளை அழிக்கிறாங்கன்னு பாருங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவருக்கும் தெரியும், சர் கிறிஸ்டியன் கோலுக்கும் ராஜமாதாவோட அன்பு தளபதிக்கும் தெரியும், அடுத்து இவங்க அந்த ஊருக்கு தான் போவாங்க, அங்க இருக்கிற பாலத்தையும் பாதையையும் செக்யூர் பண்ண பார்ப்பாங்க, அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கிட்டு போகணும்னு இவரும் முடிவெடுத்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம். அந்த பக்கம் ஹாரன்கால் கோட்டையில ஏற்கனவே நம்ம இளவரசர் ரெனரா என்ன பண்ணிருந்தாங்கன்னா, காணாம போயிருக்கிற ராஜமாதாவோட மூத்த பையன் இளைய பையன், அவங்க ரெண்டு பேர்ல யாரோட தலைவனா எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கப்படும் அந்த ரேட்டை கூட்டிக்கிட்டே போறாங்க. சோ அந்த தலைக்கு அவங்க பிக்ஸ் பண்ணிருக்கிற அந்த பணத்துக்காக, அந்த பரிசு தொகைக்காகன்னு இங்க சில பேர் அவனை தேடி சுத்தி திரிறாங்க. பார்த்தா நம்ம சூனியக்கார வைத்தியச்சி அவன் மட்டும் தான் இருக்கிறா. இங்கெல்லாம் நீங்க தேடுற ஆள் யாரும் இல்ல, இருக்கிறதெல்லாம் வயசான ஆட்களும் ஆடு மேய்க்கிறவங்களும் நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு எடுத்து சொல்றா. இதுக்கும் மேலையும் ஏதாவது இங்க இருக்குன்னா பேய்களும் பிசாசுகளும் இருக்கிறதா சொல்றா. இந்த ஹாரன்கால் கோட்டைய, ஹாரன்கால் அப்படிங்கிற ஒரு பிரபு ஒரு கொடூர மன்னன் தான் கட்டினானா. இந்த கோட்டையை கட்டி கொடுத்தவங்கள இங்கேயே கம்பளிகளால கட்டியும் போட்டானா. அவங்க எல்லாம் செத்து ஆவியா திரியறத தான் பேச்சு. இங்க இருக்கிற வவ்வால்களுக்கு கூட ரத்தம் குடிக்கணும்னு ஆசை, பாக்குறீங்களான்னு சொல்லி ஒரு கல் எடுத்து பின்னாடி போட்டதும் ஆயிரக்கணக்கான வவ்வாக்கள் அப்படியே பறக்க ஆரம்பிக்கும். சரசர சரசரன்னு போக ஆரம்பிக்க எல்லாம் பயந்து போய் குனிவானுங்க. குனிஞ்சவங்க இருக்கடி உனக்கு அப்படின்னு எந்திரிப்பாங்க பாருங்க, அவளை காணோம், எங்க போனானே தெரியல, எல்லா பேரும் பயந்து வர்றானுங்க. அவளை தேடுறவும் சில பேர் செய்யறானுங்க. அதே சமயம் அவங்கன்னு பார்த்தா நம்ம ஒத்தக்கண்ணனை காப்பாத்தி, அகைன் உருவ கேலி கூடாது, நிஜத்துல நாங்க பண்றது இல்ல, மேட்டருக்கு வருவோம், அவனை காப்பாத்தி சேஃபா வச்சிருக்கிறா. அவனுக்கு அடிக்கடி ஒரு கனவு வருது, சொந்த அண்ணனையே அந்த சிம்மாசனத்துக்காக ஆசைப்பட்டு இவன் எரிச்சிருப்பான் டிராகனை வச்சு, மூஞ்சி எல்லாம் வெந்து போயிருக்கும். அதெல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறான். கூடவே இவனோட உடன்பிறப்பு அந்த லேடி வேற, மூத்தவனை கட்டிக்கிட்டால அவ வேற, உன் மரணத்தை பார்த்தேன், யாரும் மறுபடியும் வந்து சிம்மாசனத்துல உட்காருவான்னு ஆருட வேற சொல்லி இருக்கிறா. இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்கிறான். இந்த மருத்துவச்சியவே அம்மா அம்மான்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறான். எங்க போய் முடிய போதோ தெரியல. இவ எதுக்கு ஏற்கனவே டேமனுக்கு உதவி பண்ணவ இப்ப ஏன் இந்த ஒத்தக்கண்ணனுக்கு உதவி பண்றான்னா, டேமனுக்கு உதவி பண்ணதுக்கு பதிலுக்கு இந்த ஹாரன்கால் கோட்டையவே அவ கேட்டிருப்பா. ஆனா அவன் உயர் ஜாதி ஆட்களுக்கு தான், உயர் பிறப்பு ஆட்களுக்கு தான் அதெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டு போயிருப்பான். அதுல இவளுக்கு செம கோவம், செம காண்டு. இப்ப இவனுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறா. இவன் இந்த ஹாரன்கால் கோட்டையை இவகிட்டயே கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். கட் பண்ணி இப்போ கிங்ஸ் லேண்டிங்ல ராஜ வைத்தியரா காட்டுறாங்க. அவரு யாருக்கும் தெரியாம ராஜமாதாவை பாக்குறதுக்காக உள்ள போக முயற்சி பண்றார். காவலாளிகள் கூடாது, அனுமதி வேணுங்கிறாங்க. உடனே இவரு லேடிஸ்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா, அந்த பிரச்சனையை பத்தி உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படி இப்படின்னு பேசி உள்ள போயிடுறாரு. இத ஒரு உளவு பொண்ணு வேவு பாக்குறா. மேபி நம்ம புழுவோட ஆளாக இருக்கலாம். உள்ள போனவர் ஒரு மருந்து எடுத்து கொடுக்குறாரு. இந்த விசுவாசத்துக்கு நன்றி அப்படின்னு ராஜமாதா சொல்லுவாங்க. எல்லாம் அடியனோட ஆசீர்வாதம், ஆனாலும் இனிமே என்னால தொடர்ந்து இந்த உதவியை செய்ய முடியுமான்னு தெரியலங்கும் போது நீங்க எல்லாத்தையும் தாண்டி, விசுவாசத்தையும் தாண்டி என்னோட நண்பர் அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க. அதெல்லாம் சரிதான் மேடம், ஆனா இப்போ புது ராணி வந்திருக்காங்க, நிறைய கண்காணிப்புக்காக ஆட்களை போட்டு கண்காணிக்கிறாங்க, இதுக்கு மேல என்னால முறையான அனுமதி இல்லாம இந்த மாதிரி வர முடியாது, உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அது என்னன்னா, வயித்துல இருக்கிற கருவை கலக்கிற மருந்து. ராஜமாதாவோட பொண்ணு இப்போ முழுகாம இருக்கிறா. வயித்துல ராஜமாதாவோட மூத்த பையன் தான் முறைப்படி சிம்மாசனத்துல உட்கார்ந்தவன். அதுக்கு பிறகு ரெண்டாவது நம்ம ஒத்தக்கண்ணனுக்கோ இல்ல நம்ம இளவரசி ரெனராவுக்கோ முறைப்படி இன்னும் மணிமகுடம் சூட்டப்பட்டு சிம்மாசனத்துல உட்காரல. சோ அப்படி பார்க்கையில இவளுக்கு பிறக்க போற அந்த குழந்தை ஒரு கால் ஆண் குழந்தையா பிறந்துச்சுன்னா அப்படின்னா இந்த சிம்மாசனத்தோட அடுத்த வாரிசுன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். இது நம்ம இளவரசர் ரெனராவுக்கு ஒரு ஆபத்தா போய் முடியும். அப்ப இளவரசர் ரெனராவுக்கு வேற வழி இல்ல, இந்த குழந்தைய கொல்லவோ இல்ல பணைய கைதியா பிடிச்சு வைக்கிறவோ ஜெயில அடைக்கவோ செய்வா. அவளையும் குறை சொல்ல முடியாது, அந்த இடத்துல யாரு இருந்தாலும் அதை தான் செய்வாங்க. எதுக்கு வம்பு, இந்தா இதை குடி, பிரச்சனையை முடி அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு குடிக்க மாட்டேன்னு அடம்பிடிக்குது. ஒரு காலத்துல இதை நானும் குடிச்சிருக்கிறேன், ஒரு காலத்துல இளவரசர் ரெனரா கூட குடிச்சிருக்கிறா, எங்க மானத்தை எல்லாம் காப்பாத்துனது இதுதான், இந்தா குடின்னு மறுபடியும் கொடுக்கும்போது முடியாதுன்னு தள்ளி விடுறா. இது ஏன் குழந்தை, நான் தான் முடிவு பண்ணுவேன்னு கட்டன் ரேட்டா சொல்லிடுறா பொண்ணு. அப்புறம் இங்க பார்த்தா புதுசா ஒரு லேடிய காட்டுறாங்க. இந்த
இந்தம்மா நீங்க என்ன ஹாரன்கால் கோட்டைய அசால்ட்டா யார் வேணாலும் எடுத்துக்கலான்னு அள்ளி கொடுக்குறாப்லயே பேசிட்டு இருக்கீங்க, அதை எங்களுக்கு கொடுக்கறதா நீங்க வாக்கு கொடுத்துருந்தீங்கல்ல அப்படி இப்படின்னு அவ பேசிட்டு இருக்கா. பாருங்க, கடைசி அங்க கிட்ட ஒப்படைங்க, நடுவுல இதை யாரோட கைக்கு மாறினாலும் வச்சாலும் எங்களுக்கு கவலை இல்ல, எந்த பரப்புல இருந்து எவன் வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்ல, கடைசியில எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா அப்படி திரும்ப ஒரு முறைக்கும் பாருங்க. உடனே அடியன ஸ்மால் கவுன்சில்ல ஆலோசனை கூட்டத்துல சேர்த்ததுக்கு என் நன்றிகள்னு அப்படியே மாத்திராப்லேட். ஆமா, இவங்களும் இந்த ஸ்மால் கவுன்சில்ல வராங்க போல. இப்போ பார்த்தா ஸ்மால் கவுன்சில்ல நிதியமைச்சர், இந்தம்மா, இன்னும் மற்றும் பலர் எல்லா பேரும் இருக்கிறாங்க. டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது. இப்போ ஊருக்குள்ள லைட்டா ஒரு சலசலப்பு. ஏன், இளவரசி ரெனேராவை பத்தி தப்பா ஏதோ சுவத்துல எழுதி வச்சாங்கன்னு சொல்லி சில பேரை இழுத்துட்டு வந்து விசாரிக்க மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க இளவரசி ரெனேரா. ஆனா தளபதி கொஞ்சம் வன்முறையை கையாண்டு எல்லாரும் முன்னாடியும் கையை உடைக்கிறது, பப்ளிக்கா வச்சு அடிக்கிறதுன்னு நிறைய இது பண்ணி விட்டார். அது மக்களுக்கு மத்தியில லைட்டா புரட்சியை தோன்றாப்புல இருக்குது. பதிலுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அரண்மனை காவலாளிகள் 2 பேரை கொண்டு போட்டாங்க போல. என் ஆட்களை கொண்டது எவன்டான்னு டேமன் வேற கோவத்துல இருக்கிறான். அதை பத்தி விசாரிக்கணுங்கிறான். அதுக்குள்ள இங்க ஒத்தக்கண்ணனையும் ஒத்தக்கண்ணனோட டிராகனையும் தேடி வந்தாங்கல்ல, சுத்தி தெரிஞ்சுட்டு இப்பதான் வந்திருக்காங்க 2 நாளைக்கு பிறகு. தேடின வரைக்கும் அவன் எங்க இருக்கிறான் ஏது இருக்கிறாங்கிற அப்டேட்டே கிடைக்கல. இது பத்தாதுன்னு ராஜமாதாவோட ஆசை தளபதி சர் கிறிஸ்டியன் கோல் அவன் வேற அங்கங்க நிறைய இடத்துல நெருப்பு வைக்கிறான், பாலத்தை வேற எரிச்சு விடுறான், நம்ம பட அந்த பக்கம் போகவே முடியலன்னு அந்த அப்டேட்டும் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா, ஏதாவது வழி இருக்கா, இல்ல அந்த ஒத்தக்கண்ணை தேடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, ஏதாவது இருந்தா பாருங்கன்னு மறுபடியும் அவங்க 2 பேரும் அனுப்பி வைக்கும் போது தாய்மாமனோட 2வது பையன், மன்னிக்கணும் இவ காலைல வந்து சாப்பிடவே இல்ல, 2 நாளா பயணப்பட்டுக்கிட்டு இருக்கா, இவளால முடியாது அப்படின்னு சொன்னதும் சரி அப்ப நீ ரெஸ்ட் அப்படின்றாங்க இளவரசி ரெனேரா. ஆனா அவளோ இல்ல என்னால இப்பயும் ஓட முடியும் செய்ய முடியும் இருக்கா, அதெல்லாம் அவசியம் இல்ல, உடம்பு முக்கியம், டிராகனுக்கு இழப்பு முக்கியம், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப பதிலுக்கு யார் அனுப்ப போறாங்கன்னு பார்த்தா நம்ம டேமன் அனுப்ப போறதா சொல்ல, டேமே இல்ல என் ஆட்கள் 2 பேர் செத்து போயிருக்காங்க, அதை விசாரிக்கணும், இன்னும் அவங்களுக்கு நீ சம்பளம் தரல, அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வரன்னு கிளம்ப ஆரம்பிச்சாரு. சொல் பேச்சு கேட்கலையேன்னு இவளுக்கு கோவம், பின்னாடியே போறா. என்னங்க ஆலோசனை கூட்டம் இவ்வளவு மோசமா நடக்குது, இப்படித்தான் டெய்லி நடக்குமான்னு நிதியமைச்சர்கிட்ட இந்த புது அம்மா கேக்குது. இந்த பக்கம் எப்ப பார்த்தாலும் உனக்கு எனக்கு வாக்கியத்தாரர் வந்துகிட்டே இருக்குதுன்னு இவளும் விசாரிக்க ஆரம்பிக்கிறா டேமன். இந்த இடத்துல கட் பண்ணி சில விஷயங்களை நான் உங்களுக்கு போன பாட்டுல மிஸ் ஆன சில விஷயங்களை சொல்லணும். நம்ம டேம நிறைய தங்க காசுகளை வாங்கிட்டு வந்தால, வாங்கிட்டு வந்த ஒட்டுமொத்த தங்க காசுகளையும் இவகிட்ட ஒப்படைச்சிட்டானா அதுல கொஞ்சம் எனக்கு டவுட் இருக்குது. அங்க வாங்கிட்டு வந்ததுல கொஞ்சம் தங்க காசுகளை இவரை பதுக்கி இருக்கலாம். எதுக்காக, ஏன்னா இந்த அரண்மனை காவலர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக. அதுதான் இவருக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. அவங்க ஏதாவது புரட்சி பண்ணாங்கன்னா மேட்டர் முடிஞ்சு போச்சு, உள்ள இருக்கிற எல்லாருமே செத்து போயிடுவாங்க, எல்லாம் அப்படியே மொத்தமா மாறி போயிடும் யுத்தமே. சோ அவங்களுக்கு ரகசியமா ஏதாவது முடிஞ்ச அளவு காசு கொடுத்துருக்கானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உண்டு. அப்புறம் இன்னொன்னு, ராஜமாதாவோட மூத்த பையனோட டிராகன் செத்து போச்சுல்ல, அதை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு மூத்தவன் கிளம்பி போகையில அந்த டிராகனோட செதில் ஒன்ன அவன் கையில எடுத்துட்டு போயிருப்பான். அது கதையில பின்னாடி முக்கியமா இல்லையான்னு தெரியல, சரி எதுக்கு வம்புன்னு இப்பயே நான் சொல்லி வைக்கிறேன். ஓகே, இந்த பக்கம் ரெனேரா டேமன் 2 பேருக்கு நடுவில் இந்த மாதிரி சின்ன சின்ன வாதம் வந்துகிட்டு இருக்கையிலேயே திடீர்னு ஒரு பணிப்பெண் வந்து அரசியாரே அப்படின்னு சொன்னதும் டேமன் கிளம்பிடுறான். அவங்க இளவரசர் வந்திருக்கிறார், உங்க புள்ள வந்திருக்கிறதா அப்டேட் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இளவரசி ரெனேராவோட கடைசி புள்ள மிச்சம் இருக்கிற புள்ள வந்தான் நினைக்கிறேன். அவன் வந்திருக்கிறான், உங்களை பாக்கணும்னு சொல்றான்னு சொன்னதும் நான் அப்புறம் வந்து பாக்குறேன், அவன் ரொம்ப தூரம் பயணப்பட்டு வந்திருப்பான், களைப்பா இருப்பான், ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. ஏன் இந்த தயக்கம் அப்படின்னு தெரியல. கட் பண்ணா ராஜமாதாவோட மூத்த பையனை காட்டுறாங்க. தொடர்ந்து இவங்க முன்னேறி போயிட்டே இருக்கிறாங்க. போன பாட்டுல இவருக்கு நடந்த அந்த அவமானத்தை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. ஒழுங்கா சோறு போடல, சோறு போடலையேன்னு கேட்க போய் என் சூவை முத்தமிடு அப்படின்னு அசிங்கப்படுத்தி இருப்பாப்ல. இவனும் வேற வழி இல்லாம செஞ்சிருப்பான். அந்த அவமானம் தாங்காம தான் அங்க இருந்து போனா போதுன்னு கிளம்புறான். எங்கதாயா போற அப்படின்னு கேட்டா எங்கேயாவது போறேன், என் தம்பியை தேடி போறேன், ஹாரன்கால் பக்கம் இருக்கிறதா சரி அப்படின்னு சொல்றாரு. மேபி இருக்கலாம், நீங்க அவனை போய் மீட் பண்ணலாம். அப்படி மீட் பண்ணும்போது நீங்களும் இப்போ பசியில் இருக்கிறீங்க, உடம்பெல்லாம் சோர்வடைஞ்சு போய் இருக்கிறீங்க. நேர்ல பார்க்கும்போது அவன் ஒரு விஷம் இருக்கிற நச்சு பாம்பு. அவன் உங்களை என்ன வேணாலும் செய்யலாம். அப்போ உங்களால பதிலுக்கு என்ன செய்ய முடியும்னு கூட இருக்கிற அரண்மனை பராமரிப்பாளர் பிரபு சரியா தான் கேள்வி கேட்கிறார். என்னால முடியாதுன்னு சொல்ற தயவு செய்து நிப்பாட்டு, டெஃபினட்டா நான் அவனை கொல்லுவேன், எல்லாத்துக்கு காரணம் வந்தான், அவன் ஜாவு ஏன் கையாளதான்னு ஒரு மாதிரி அண்ணங்காரன் குமுறிக்கிட்டு இருக்கிறான். இல்ல அந்த முயற்சியில நான் செத்து போனாலும் பரவாயில்லங்கிறார். அந்த பக்கம் அரண்மனையில பார்த்தா நம்ம புழு ராஜமாதாவை பாக்குறதுக்காக வந்திருக்கிறா. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்னு ஆரம்பிக்கும் போது ஆமா கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க ராஜமாதா. நான் தான் இப்போ இந்த ஊரோட உளவுத்துறை அமைச்சர். உளவு வந்தது, உங்களை பாக்குறதுக்கு அடிக்கடி அரச வைத்தியர் வந்துட்டு போறாராமே, என்னதையோ கொண்டு வந்து கொடுத்தாராமே, அதை கொஞ்சம் காட்டுங்க பாப்போம் அப்படின்னு கேட்க அவளையும் எடுத்து வந்து காட்டுறா. உடம்பு சரியில்லை என் பொண்ணுக்கு, அங்க பாரு தலைவலியில இருக்கிறா, அவளுக்காக தானு சொல்லி பாப்பா. ஆனா அந்த அம்மா மோந்து பார்த்துட்டு இது தலைவலி மருந்து இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க, என்னன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா நான் வேற ஒரு ஆளோட தொடர்புல இருந்தேன், இப்ப வயிற்றுல புழு பூச்சின்னு உண்டாகி போச்சு, அதை கலக்கிறதுக்காக மருந்து தான், குடிக்கலாமா இல்லையான்னு ஒரே குழப்பத்துல இருந்தேன், நல்லதா போச்சு நீங்களே வந்துட்டீங்கன்னு சொல்லி அதை எடுத்து குடிச்சிட்டாங்க. இந்த புழு பூச்சிக்கு காரணம் யாரு, மன்னரா, பிரபுவா, இல்ல சாதாரண பிரஜையா, இப்படி எல்லாம் கேட்க பாரு இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்க படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும், குறிப்பா உனக்கு அது புரியும் நினைக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்களை பெருசுப்படுத்தாத அப்படிங்கிறாங்க ராஜமாதா. அரசியாரை நீங்க ஏமாத்த மாட்டீங்கன்னு நம்புறேன் அப்படிங்கிறா புழு. நான் ஒரு சாதாரண கைதி, என்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன், நீ
நீயும் அவங்க கிட்ட ஒரு காலத்துல கைதியா இருந்தேல, புரிஞ்சுக்கமா அப்படின்னு சொன்னதும், சரி நீங்க சொல்றதை இப்போ வரைக்கும் நான் நம்புறேன் அப்படின்ட்டு போறாங்க புழு. காட்டு பக்கம் படைய காட்டுறாங்க. சார் கிறிஸ்டியன் கோல் அன்பு தளபதியுடைய படைதான். ராஜமாதாவோட உடன்பிறப்பு ஒருத்தவன் இங்க சுத்தி திரியறதையும் கவனிக்கலாம். கிறிஸ்டியன் கோல் கூடியதான் அப்ப அவனும். அங்க இருக்கிற ஒரு சின்ன ஊர்ல இருக்கிற பாலத்தையும் பாதைகளையும் அழிக்கிறதுக்காக இந்த படம் போய்கிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு குதிரைகள்லாம் மேல உட்கார்ந்து இருக்கிற ஆளை தூக்கி தள்ளிட்டு ஓட பாக்குது, கீழே விழ பாக்குது. என்ன நடக்குதுன்னு யாருக்கும் ஒண்ணும் புரியப்படல. அப்புறம் தான் அவங்க என்னன்னு கவனிச்சா, குதிரைகள் வரக்கூடிய அந்த பாதையில எல்லாம் குதிரைகளோட காலுல சொருகுறாப்புல கூர்மையான டிராப்பை ஏதோ செட் பண்ணி வச்சிருக்காங்க. அது கால்ல நல்லா இறங்கி பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதோட அந்த அலறல் சத்தத்தை கேட்க முடியாம அன்பு தளபதி வாள் எடுத்து கழுத்துல ஒரு சொருகி குதிரைய கருணை கொலை பண்றார். அந்த பக்கம் இந்தம்மா ராஜமாதா நிஜமா வயித்துல புழு பூச்சி எதுவும் இல்ல, தான் பொண்ணை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவங்க மருந்து குடிச்சு விட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தலைவலியோட உட்காந்துட்டு இருக்காங்க, கவலையோட உட்காந்துட்டு இருக்காங்க. வயித்துல ஒரு பெரிய துணியை வேற இறுக்கி பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா அந்த மருந்து வயித்துல தானே வேலை செய்யும். சோ வயிறு வலியும் கூட இருக்குது. பாவம் ஒரு வேலைக்கார பொண்ணு வந்துட்டு போகும். அப்புறம் இவங்க கழுத்துல போட்டிருக்கிற அந்த செயினை கழட்டி பாக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம டேமன் அரண்மனை பாதுகாவலர்களோட தளபதி கிட்ட, இதெல்லாம் நீ தான் ஆரம்பிச்ச, ஏதோ லைட்டா விசாரிக்க சொன்னா நீ ஏன்டா கடுமையா நடந்துகிட்ட, பதிலுக்கு உன் வீரர்கள் 2 பேர் இப்ப செத்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் திரும்ப பழிவாங்கன்னு நினைச்சேன். ஆனா ராணி இது எதுவும் செய்யக்கூடாது, இந்த மேட்டரை இதோட நிப்பாட்டுங்கிறாங்க. என் வீரர்களோட வயித்தை வெட்டி வயித்துல இருந்த குடலு குந்தாணி எல்லாத்தையுமே உருகி போட்டிருக்காங்களாம். கோவம் வருது, ஆத்திரம் வருகிறது மயிலாட் அப்படிங்கிறாப்ல. அடக்கிக்கேங்கிறாரு நம்ம டேமன். அப்புறம் வீரர்களோட பிரச்சனை எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்க, வீரர்களுக்கு இன்னும் சம்பளம் வரல, அதனால ஒரு மாதிரி கோவத்துல இருக்கிறதா, ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறானுங்கன்னு தளபதி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். நானே நேரில் வந்து பேசுறேன்னு சொல்லும்போது, நீங்களே நேரில் வந்து பேசினாலும் சம்பளம் இல்லைன்னா அவங்க எப்படி குடும்பத்தை ஓட்ட முடியும் சொல்லுங்க பாப்போங்கிறாரு தளபதி. இப்படி இவங்க பேசிட்டு போறத அங்க ஒரு பொண்ணு கண்காணிக்கிறத கவனிக்கலாம். புழுவோட ஆளாக இருக்கலாம். ஆனா அவதான் உளவுத்துறையோட அமைச்சர். உளவு பாக்குறாங்க போல. திடீர்னு அலறல் சத்தத்தை கேட்டுட்டு தளபதியும் டேமனும் வேகமா ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா புதுசா இன்னும் 2 வீரர்களை கொண்டு அவங்களோட குடல் குந்தாணி எல்லாம் உருவி போட்டிருக்காங்க. இதை பார்த்ததும் தளபதிக்கு பயங்கர கோவம் வருது. தளபதிக்கு இனிமே இந்த தளபதி அமைதியா இருப்பாருன்னு தெரியல. டெஃபினட்டா மூர்க்கத்தனமா நடந்துக்க போறாரு. இது இன்னும் பிரச்சனையா பெருசு பண்ண போகுது. என்ன கூத்து நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா கதையில இங்க தாண்டா ட்விஸ்ட் வச்சாங்க அப்படிங்கிறப்பல இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட். ஏன்னா உளவு பார்த்த பொண்ணு புழுவோட ஆள் கிடையாது. அவ வேற ஒருத்தங்கிட்ட போய் உளவு சொல்றா. அவன் ஒரு புறாவில தூத கட்டி யாருக்கு அனுப்புறான்னு பாருங்க. அந்த மார்க்கெட் சந்தைய தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற ராஜமாதாவோட ப்ரோ கிட்ட தான் அந்த தூது வருது. நடந்த விஷயங்களை பத்தி எல்லாம் தூது வந்திருக்குது. படிச்சு பார்த்துட்டு அவர் சந்தோஷப்படுறார். காட்டுல இருக்கிற இன்னும் நிறைய மரங்களை வெட்டுங்க, சிட்டிய நல்ல பாதுகாப்புல பலப்படுத்தணும், எப்படி இருந்தாலும் டிரான்களை வச்சு நம்ம கோட்டையை அழிக்க முடியாதுன்னு சொல்லி வீரர்களை அனுப்பி வச்சிருப்பா, வீரர்கள் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு தயாராக இருக்க சொல்றார். அப்புறம் உன்னோட ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு ராஜமாதாவோட கடைசி பையன் கிட்ட விசாரிக்கிறார். இவங்களோட அந்த ஹை டவர் பரம்பரையை பத்தியும் அதுல நடந்த யுத்தங்களை பத்தி எல்லாம் படிச்சிட்டு இருக்கான். இப்படிதான் அவர் ட்ரெயின் பண்ணி வளர்த்துட்டு இருக்கிறாப்ல. ஆனா இந்த வரலாறு எல்லாம் ரொம்பவே போர் அடிக்குது, சலிப்பா இருக்கு அப்படிங்கிறான் அவன். ஃப்ளோல ஏதாவது சலிப்பா இருக்குன்னு சொன்னியோ அப்படின்னு கேட்டதும், ஐயோ இல்லையே இல்லையே அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிக்க பாக்குறான். பயப்படுறான் லைட்டா அந்த பையன். யாருக்கு? இந்த ப்ரோவுக்கு. உடனே சரி நம்ம பரம்பரையில நடந்த யுத்தங்களை பத்தி சொன்னியே, அந்த யார் கூட எல்லாம் நம்ம யுத்தம் பண்ணிருக்கிறோம் சொல்லு பாப்பா அப்படின்னு சொல்லும்போது, கிரேஜாய் கூட பண்ண யுத்தம் அது இதுன்னு வரிசையா ஒரு லிஸ்ட் போட்டுட்டு இருப்பாப்ல. பாலைவன தேசத்து கூட நம்ம பண்ண யுத்தம் எல்லாம் வரும். குறிப்பா அந்த தவளை பொண்ணை பத்தி அப்படின்னு கேட்பாரு. மஞ்சள் தவளைன்னு யாரோ பேர் வச்சு சொல்றாரு. ஒரு லேடியை பத்தி, ஒரு இளவரசியை பத்தி. இல்லையே படிச்சது இல்லையே அப்படின்றான் இவன். அப்போ உனக்கு இந்த பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார்கிட்ட நான் டெஃபினட்டா பேசணும். அவ எவ்வளவு முக்கியமான ஆள் தெரியுமா? கிங்ஸ் லேண்டிங் கிட்ட கட்டுப்பட மாட்டேன்னு சொன்ன தைரியமா சொன்ன ஒரே பெண்மணி அவங்க தானா. அவங்க வீரமானவங்க. ஆனா தலையில முடி இல்லாம பருமனோட குண்டா அழுக்கா அசிங்கமா இருப்பாளாம். ஆனா நல்ல விவரமான பொண்ணா. யுத்த காலத்துல கூட யுத்தம் பண்ணுவதற்காக இவங்களோட ஹைட் டவர் வம்சம் உட்பட நிறைய பேர் யுத்தத்துக்கு போயிருக்காங்க பாலைவன தேசத்துக்கு. அரண்மனைக்குள்ள போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. எங்கடா அவங்கன்னு பார்த்தா எல்லா பேரையும் பாலைவன மண்ணுக்குள்ள ஒளிய வச்சிருந்திருக்கிறா. எல்லாம் யாரும் இல்ல நினைச்சிட்டு இருக்கும் போது அப்படியே மண்ணுல இருந்து எலும்பி வந்தவங்க அட்டாக் பண்ணி எல்லாரோட சோழியும் முடிச்சதா எடுத்து சொல்றாரு. அப்போ அந்த அம்மா ஹீரோயினா இல்ல வில்லியா அப்படின்னு அந்த பையன் டவுட் கேட்பான். அவளை ரெண்டும் சொல்லலாம், இல்ல ரெண்டும் இல்லைன்னு சொல்லலாங்கிறாரு இவர். இந்த டார்கேரியன் வம்சத்து ஆட்கள், டிராகன் வம்ச ஆட்களுக்கு டிராகன் மட்டும் தான் பலம். ஆனாலும் இவங்களை தந்திரத்தால நம்மளால ஜெயிக்க முடியும். பாலைவன தேசம் இன்னும் இந்த 7 தேசங்களுக்கு கட்டுப்படாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அவர்களோட தந்திரம் தான். அதை பயன்படுத்தணும்னு அந்த புள்ளைய நல்லா கொம்பி சீவி விட்டுக்கிட்டு இருக்கிற. பேசிக்கிட்டே செஸ் விளையாண்டுட்டு இருப்பாங்க. செஸ்ல ஒரு குதிரையை நகட்டுவான் பாருங்க, ஜெயிச்சுட்டான் போல இந்த பையன். அப்படி ஜெயிச்சுட்டா கூட ரொம்ப தன்மையா லக்குல ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை எடுக்க போவான். டப்புன்னு அவர் கையை பிடிக்கிறாரு. இருக்கிற எல்லா காயின்களையும் தட்டி விடுறாரு. இவருக்கு தோல்வினாலே பிடிக்காதோ என்னவோ, அதுக்காக இவ்வளவு சைக்கோவா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்புறம் அந்த பையனோட ஷோல்டர்ல கையை வச்சு ஜெயிச்சதுக்காக எப்பவும் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்காதன்னு சரியாவும் பேசுறான். ஆளை புரிஞ்சுக்கவே முடியல.
அப்புறம் ஏன் காயினெல்லாம் தட்டி விடணும், மூர்க்கத்தனமா நடந்துக்கணும் தெரியல. அப்புறம் தோட்டத்து பக்கம் பொண்ணு விளையாண்டுட்டு இருக்கும். பொண்ணோட பொண்ணு, அதாவது ராஜமாதாவோட பேத்தியும் விளையாண்டுட்டு இருக்கும். பேத்திகளை யாரும் அந்த டைம்ல போட்டியாளர்களா பாக்குறது இல்ல. பெண் வாரிசுகளை, ஆண் வாரிசுகளா இருந்தா உடனே கொண்டுடுவாங்க, இல்ல பனைய கறி மாதிரி பிடிச்சு வச்சிருவாங்க, பின்னால அரண்மனைக்கு போட்டியா வந்துடக்கூடாதுன்னு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ப்ரோ ராஜமாதாவோட கடைசி பையன்கிட்ட ஒரு காயினை கொடுக்குறாப்ல. அந்த காயின்ல இருக்கிற முகம் யாரோடதுன்னு பாருங்க. சாட்சாத் அந்த பையனோட முகம். ஒரு மன்னரோட முகத்தை தான் இந்த மாதிரி காயின்ல பிரிண்ட் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல காந்தியை பிரிண்ட் பண்றது இல்லையா, அந்த மாதிரி மகாத்மாவை நிறைய பேரை கூட்டணிக்கு சேர்த்துருக்கிறாராம். எல்லா பேரும் உன்னை அடுத்த வாரிசா ஏத்துக்கிட்டாங்க, நீ தான் அடுத்த மன்னனாகணும்னு ஏத்துக்கிட்டாங்கன்னு இன்னும் நல்லா சீ விட்டுட்டு இருக்கிற. இந்த பக்கம் விளாண்டுட்டு இருக்கிற குழந்தைய ஒரு அம்மா வந்து கூட்டு போகுது. ராஜமாதாவோட கழுத்துல இருந்த அந்த தங்க செயின் அது இப்போ இல்லாததை நீங்க கவனிக்கலாம். அதை வச்சு இந்த அம்மா என்ன பண்ணுச்சோ ஏது பண்ணுச்சோ தெரியல. பண்ணிருக்கலாம், பண்ணாமவும் இருக்கலாம், பார்க்கலாம். இந்த பக்கம் இவன் அந்த செயினை யாரோ ஒரு வேலைக்காரிட்ட கொடுத்து தான் தப்பிக்க போறதுக்காக அவ உதவி பண்ண போறதா சொல்றா. நீ நானும் எஸ்கேப் ஆக போறோம். ஒத்தக்கண்ணனோட ரூம்ல இருந்து இந்த ஊரை விட்டே வெளியில போறதுக்கு ஒரு ரகசிய பாதை இருக்குதான், அது வழியா நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லல. அதே பாதை வழியா தான் என் ரெட்ட பிள்ளைகளை கொலை பண்றதுக்காக கொலையாளிக வந்தானுங்கன்னு பழைய பிளாஷ்பேக் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாவ. இப்போ ஊருக்குள்ள ஏதோ கலவரமா இருக்குது, அதை அடக்கிறதுக்காக இளவரசர் ரெனேரா நிறைய படையாட்களோட போயிருக்கிறா. சோ நம்மளோட பாதுகாப்புக்கு ஒரே ஒரு வீரன் தான் இருப்பான். தப்பிச்சு போறதுக்கு சரியான தருணம் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அப்ப என் பொண்ணு அப்படின்னு இவ விசாரிக்கிறா. பொண்ணு இல்ல, அவ சின்ன குழந்தை. போற வழியில ஏதாவது ஒரு வார்த்தை அவ கொஞ்சம் சத்தமா பேசினாலோ அழுதாலோ கூட நம்ம மாட்டிப்போம், ரிஸ்க். அதே மாதிரி நாம போத பாதை வந்து ரொம்ப கடினமான பாதையாக இருக்க போகிறது. அவ ஏன் எல்லாத்தையும் கஷ்டப்படணும், செய்யணும், இங்க இருக்கட்டுமே, அரண்மனை வாழ்க்கை வாழட்டுமே. இளவரசர் ரெனேரா எப்பவுமே அந்த குழந்தைய தன்னோட போட்டியாளராக பார்க்க மாட்டா. யாராவது நாலு பொண்ணை புரட்சி பண்ணாலும் ஒரு பொண்ணை மறுபடியும் சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அவ பாதுகாப்பா இருப்பா. என்ன சொல்றீங்க அப்படின்னு விசாரிக்கிறா. இவளுக்கு இப்ப வேற வழி தெரியல. அந்த பொண்ணுக்கு எஸ்ஸும் சொல்லல, நோவும் சொல்லல. ஆனா நீங்க பொய் சொல்றீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. நீங்க பொய் சொல்லும் போதெல்லாம் என் கண்ணை பார்த்து நீங்க பேச மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கோவமா கிளம்புறா. சோ இவ ஒத்துக்கிட்டாலா இல்லையான்னு தெரியல, பாப்போம். அப்புறம் கட் பண்ணி நம்ம ஒத்தக்கண்ணனா காட்டுறாங்க. அவன் அடிக்கடி தான் டிராகனை பாக்குறதா நினைச்சுக்கிட்டு எந்திரிக்கிறான். டிராகன் எங்கன்னு கேட்டா நேத்து ராத்திரி இங்க இருந்து பறந்து போயிடுச்சு, எங்க போச்சுன்னு யாருக்கும் தெரியாதுங்கிறாங்க நம்ம சூனியக்கார மறுத்து வச்சு. இல்ல அது இங்கதான் இருக்குது, அதோட சத்தம் எனக்கு கேக்குதுன்னு இவன் வெளியில வந்து பாக்குறான். ஆனா வெளியில வந்து பார்த்தா டிராகன் அங்க இல்ல. அது இல்லாம நான் ஒண்ணுமே இல்ல, நான் என் டிராகன் இல்லனா ஒரு பயம் என்ன மதிக்க மாட்டான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறான், அழுதுட்டு இருக்கிறான். என் டிராகனை நான் தேடி ஆகணும்னு சொல்லும் போது இளவரசர் ரெனேரா கூட அதைத்தான் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவா இவ. இளவரசர் ரெனேரா கிங்ஸ் லேண்டிங்க ஏற்கனவே பிடிச்சிட்டா, சிம்மாசனத்துல இப்ப அவதான் முடிசூடா மண்ணியா உட்கார்ந்துட்டு இருக்கிறதாவும் எடுத்து சொல்றா. அதெல்லாம் நீ சொன்ன, ஆனா கனவு மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன், எல்லாம் நிஜம்தானான்னு கேட்கறான். ஆமடா பயப்புள்ள, நிஜம்தாண்டா அப்படிங்குது அந்த அம்மா. எங்க அண்ணன் அப்படின்னு விசாரிக்கும் போது உங்க அண்ணன் செத்து போயிட்டானாமே, நீ தான் கொன்னையாமே, வெளியில அப்படிதான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இதை நான் நம்பல அப்படின்னு மறுத்து வச்சு சொல்லுவா. ஆனா மேபி அது உண்மையா இருக்கலாம், எங்க அண்ணன் செத்து போயிருக்கலாம். அவனை சின்ன வயசுல என் தெய்வமா நான் பார்த்தேன், அவ்வளவு பாசத்தோட இருந்தேன். அவன் என் மேல அந்த பாசத்தோட பார்த்ததே கிடையாது, என்னை எப்பவுமே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனாலும் எங்க அம்மாவுக்கு அவனை தான் பிடிக்கும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாப்ல. சில சமயம் கவலைகளை அதிகமா தரக்கூடிய, பிரச்சனைகளை அதிகமா தரக்கூடிய பையன் மேலதான் அம்மாவோட கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அப்படி உன் விஷயத்துல நடந்திருக்கலான்னு இவ எடுத்து சொல்றா. இவ்வளவு பேசுறியம்மா, யாருமா நீ அப்படின்னு கேட்டா, பாதிக்கப்பட்ட பெண்கள்ல நானும் ஒருத்தி அப்படிங்கிற. கட் பண்ணி காட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம ராஜமாதாவோட மூத்த பையனை காட்டுறாங்க. அவன் ஒரு மாதிரி சோகமா உட்காந்துக்கிட்டு அவனும் பிளாஷ்பேக் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். தான் தம்பி ஒத்தக்கண்ணை எப்பவுமே சீக்கிரமா கத்துக்கிற பையன், டிரான்களோட பேசக்கூடிய பழமையான வலேரியன் மொழியில ரொம்பவே புலமை வாய்ந்தவன். அப்புறம் குதிரை போட்டி, மல்யுத்த போட்டி, இந்த போட்டிகள் எல்லாத்தையும் தன் அப்பா தன்னை போய் சேரு விளையாடு அப்படின்னு சொல்ல மாட்டாராம். மேபி குதிரையில இருந்து விழுந்துருவேன் இல்ல அடிபட்டுருவேன் அப்படின்னு என்ன பொத்தி வச்சாரா என்னன்னு தெரியல. ஆனா ஒத்தக்கண்ணனை மட்டும் அலோவ் பண்ணுவாரு. அவனோட இந்த வளர்ச்சியெல்லாம் பார்த்து எனக்கு பொறாமையா இருந்தது. நான் மன்னராகும் போது அதுக்கு தகுதி இல்லாதவனு கூட அவன் நினைச்சிருக்கலாம், நான் மோசமான மன்னவன் கூட அவன் நினைச்சிருக்கலாம்னு புலம்பிட்டு இருக்கும்போது நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க, அரண்மனை பராமரிப்பாளர் பிரபுவோ, ஆமா அவரும் ஒரு சின்ன வம்சத்துல பிரபு தான், அவரு நிஜம்தான், நீ ஒரு மோசமான மன்னனா தான் இருந்திருந்த, கூட இருந்த ஜால்ரா ஆட்கள் என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாத்தையும் கேட்டு நீ ஆடிக்கிட்டு இருந்த, அது மட்டும் இல்ல நீ ஒரு மோசமான மனுஷனாவும் இருந்தேன்னு சொன்னதும் இவனுக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. மேபி இந்த பையன் திருந்துவானோ என்னவோ தெரியல. அப்புறம் இளவரசர் ரெனேராவை காமிச்சா அவ கோயில்ல சாமி கும்பிட்டு இருக்கிறா. டேமன் நம்ம பாதுகாப்பு வீரர்கள் சில பேரை மறுபடியும் கொடலை உருகி கொண்டு போட்டுருக்காங்க, இது இதோட நிக்கிறாப்ல தெரியல, பிரச்சனை பெருசாக போகுது, புரட்சி வர போகுதுன்னு புலம்பிட்டு இருக்கிறார். ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கிற, கவலையில இருக்கிற இவளுக்கு அது இன்னும் கவலையை கொடுப்பதாகவே இருக்கிறது. டேமன் எவ்வளவோ உற்சாகப்படுத்த பேசி பார்த்தாலும் இவ கவலை மேல கவலையா தான் இருக்கிறா. எவ்வளவோ புலம்பி தள்ளுறா. கடவுளோட ஆசீர்வாதம் எனக்கு இல்லைன்னு, தான் பட இந்நேரம் தனக்கு உதவிக்கு வந்திருக்கணும், என் படம் எங்க இருக்குன்னு தெரியல, ராஜமாதாவோட மூத்த பையன் எங்க இருக்கிறான்னு தெரியல, இளைய பையன் எங்க இருக்கிறான்னு தெரியல, இளைய பையனோட டிராகன் எங்க இருக்குதுன்னு தெரியல, இங்க அரண்மனை கஜானாவில இருந்த தங்கம் எங்க போச்சுன்னு தெரியல, உன்னோட புகழ் பாடுவதற்கு 1000 பாடல்கள் இங்க இருக்கிறது, ஆனா நீயும் உருப்படியா ஏதாவது சரியா அதுவும் செய்யலன்னு வார்த்தையை விட்டுறா. அவன் இப்படி புலம்புறதை விட நீ எவ்வளவு பெட்டர் தெரியுமா, யூ டூ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். கட் பண்ண அந்த பக்கம் என் தம்பி ஒத்தக்கண்ணனை கொல்ல போறேன்னு கிளம்பினவன் ஒரு ஸ்டேஜுக்கு மேல தான் ஒரு நல்ல மன்னன் இல்ல, நான் ஒரு நல்ல திறமசாலை இல்ல, தான் ஒரு நல்ல மனுஷன் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு
மறுபடியும் திரும்ப முகாமுக்கே வந்துடுற. ஏற்கனவே நம்மளால உட்காந்துருப்பான், ஆப்பிள் கூட சாப்பிட கொடுத்துருப்பான் போல. அதை சாப்பிடாம இவர் வந்ததும் இவர்கிட்ட கொடுக்குறாரு மூத்தவங்கிட்ட. எப்பா எப்படியாவது ஒரு கப்பலை வாடகை கெடு, இங்க இருந்து கிளம்பி தொலைலாம் சொல்லும்போது எந்த கப்பல்ல போக போறீங்கப்பா அப்படின்றாரு ஒரு வீரன். ஆடங்கொய்யால அப்படின்னு 2 பேரும் பேந்த முழிக்க அங்க சீனு கட்டு. இந்த பக்கம் ஒரு வேலைக்காரி பாதுகாப்பு வீரர் கிளம்பிட்டாரு, நீங்க வரலாம் அப்படின்னு கதவை திறந்து விடுறா. இவங்க வேலைக்காரிங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில வராங்க. என் பொண்ணு அப்படின்னு கேட்க, நம்ம மொதல் கிளம்புவோம், அந்த பக்கத்துல உன் பொண்ணோட ஒரு வேலைக்காரி அங்க நமக்காக காத்துக்கிட்டு இருப்பா வான்னு இந்த அம்மா கூட்டிட்டு போகுது. பொய் சொல்றாளா உண்மையை சொல்றாளான்னு தெரியல. தப்பிச்சு போலாமேன்னு சந்தோஷமா வந்தா நம்ம புழு எதுக்கு நிக்கிறா? எல்லா அவ செட்டப் தான் போல. இவ்வளவு அக்கறையோட இவ்வளவு வேகமா எங்க கிளம்பிட்டீங்க? இவ்வளவு நாளா தப்பிக்க முயற்சி பண்ணாத நீங்க இப்போ தப்பிக்க முயற்சி பண்றீங்கன்னா பிரச்சனை பெருசு. உன் பொண்ணு தான் முழுகாம இருக்காளா அப்படின்னு கரெக்டா கேட்டுப்படுறா. ஆமா, அவ தான் முழுகாம இருக்கா. இந்த உண்மையை இளவரசர் ரனரா கிட்ட சொல்ல வேண்டாம்னு ராஜமாதா கேட்டுக்கிறா. இனிமே நான் எந்த உண்மையையும் இளவரசர் ரனரா கிட்ட இருந்து மறைக்க இருக்கிறதாக இல்ல, நான் சொல்லுவேன்னு புழு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏதோ நாங்க அவளோட கருணையில ஏதோ உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த உண்மை தெரிஞ்சா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவாளோ யாருக்கு தெரியும், ப்ளீஸ் சொல்ல வேண்டாம்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ராஜமாதா. அதெல்லாம் முடியாது, நான் சொல்லத்தான் போறேன்னு கிளம்பும் போது, உன்னை பத்தி நான் அதுக்கு முன்னாடியும் கேள்விப்பட்டிருக்கிறேன், ரகசியங்களை வச்சு பல பேரை நீ மிரட்டி இருக்கிற, உனக்கு பயந்து ஓடி ஒளிஞ்ச எவ்வளவோ ஆண்களை பத்தி எனக்கு தெரியும். அப்பேற்பட்ட நீ இப்போ மேபி சரியான முடிவெடுத்திருக்கிறதா நினைக்கலாம். இளவரசர் ரனேரா நல்லவதான், ஆனா கூட இருக்கிற டேமன் எப்பேற்பட்டவன் உனக்கு தெரியும். அவங்க 2 பேருமே ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள், நல்லது கெட்டதும் சேர்ந்து இருக்குது. இது ஒரு முடிவுல போய் நிக்கும் போது கண்டிப்பாக ஒரு பெரிய பேரழிவை கொடுக்க இருக்கிறா, அதுல நீயும் சேர்ந்து நசுங்கிறாத அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கும் போதே நான் வெளியில போகணும்னு பொண்ணோட குரல் கேட்குது. நான் வானத்துல இருக்கிற நிலவை பார்க்கணும்னு அந்த பொண்ணு சொல்றா. ஜன்னல் வெளியா பார்த்துக்கோ, அதெல்லாம் போக முடியாதுங்கிறாங்க ராஜமாதா. இந்த பக்கம் இங்க பாரு, என் ஹைட் டவர் வம்சத்தோட ஆதரவு எப்பவுமே உனக்கு இருக்கும், இந்த விஷயத்தை மட்டும் யார்கிட்ட எதுக்கும் சொல்லாம இரு புழு அப்படின்னு கேட்டுக்கிறா. எதிர்காலத்துல உனக்கு எப்பயாவது உதவி தேவைப்படும், புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு ஒரு அட்வைஸ் போடுறாங்க ராஜமாதா. புழு எஸ்ஸும் சொல்லல நோவும் சொல்லல, அமைதியா கிளம்பிட்டா. இங்கே பார்த்தா ராஜமாதாவோட கடைசி பையன் நல்லா ராத்திரி தூங்கின பிறகு பாக்குறதுக்காக ராஜமாதா வராங்க. உங்களை பார்க்கணும் பேசணும் சொல்லி பையன் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தான், அப்புறம் தூங்கி போயிட்டதா வேலைக்கார அம்மா சொல்லும். அந்த பக்கம் காட்டுக்குள்ள அன்பு தளபதியோட படம் வந்துட்டு இருக்குது. ஏற்கனவே குதிரையில போக முடியாம ஒரு முள்ளு பாதையில கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்டா இந்த மாதிரி ஒரு பாதையில வர்றோன்னு நொந்து போயிருக்காங்களா வீரர்கள். ராஜமாதாவோட தம்பி எடுத்து சொல்லுவாப்ல, உடன்பிறப்பு, எனக்கும் அதான் சரின்னு படுது, இந்த கரடுமுரடான பாதைகளை விட்டுட்டு சமதள பகுதியில நாம கடந்து போகலாம், அதுதான் நம்ம வீரர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும்னு சொல்லி ஒரு சமதள பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில இப்போ அவங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த சமதள பாதையில பார்த்தா ஒரு பெரிய டிராகனோட காலடி தடம் இருக்கிறத கவனிக்கலாம். அத அன்பு தளபதியும் கவனிக்கிறாரு. சர் கிறிஸ்டியன் கோலும் எல்லா இடத்துலயும் சமதள பகுதி சமதளமாவே இருக்குன்னு சொல்ல முடியாதுல. அடுத்து கடந்து வரும்போது நல்ல மலையில சகதியும் சேருமா சேர்ந்து ஒரு மாதிரி இருக்குது. நடந்து வரவே கஷ்டப்பட்டு சில வீரர்கள் கீழே விழுந்து செத்து போயிருக்காங்க. அப்படி செத்து போனவங்க அதே இடத்துல கிடக்கட்டும், தூக்கி நீங்க கஷ்டப்பட வேண்டாம் கிளம்பலான்னு சொல்லி எல்லா பேரும் அதை கடந்து போறாங்க. நிறைய ஆடுகளும் இங்க செத்து போய் கிடக்குது. இதுல வேற அட்டைகளோட தொல்லை வேற தாங்கல, ரத்தம் குடிக்க ஆரம்பிச்சிருது. புடிங்கி போட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா ராஜமாதாவோட தம்பி ஒரு மாதிரி சோர்வாயிட்டு இருக்கிறான். இங்க ஹாரன்கால் கோட்டைய சில பேர் பாறைகள்ல பின்பக்கத்துல இருந்து ஏறி அந்த புனித மரத்தை தாண்டி வரத காட்டுறாங்க. ஒத்தக்கண்ணனோட தலைக்கு பரிசு தொகை அறிவிச்சிருக்காங்க இல்லையா, அதுக்காகத்தான் அந்த குரூப் தேடி வருது. சொல்ல போனா ஒத்தக்கண்ணனை பிடிச்சா இந்த டிராகன் கோட்டையை என்ன கோட்டது இந்த ஹாரன்கால் கோட்டையை கூட கொடுக்கறதுக்கு ராணி தயாராக இருக்கிறாங்க. அதனால நிறைய பேர் வராங்க. அவன் எங்கன்னு கேக்குறாங்க. அவங்க வரவே இல்லைன்னு இந்த அம்மா அடுத்து சொல்லுது. ஆனாலும் உன் பேச்ச நம்ப முடியாதுங்கிறாங்க. நீ ஒரு சூனியக்காரிங்கிறாங்க. அவளை ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சூனியக்காரி நிறைய பேர் பேசுறாங்க, சில பேர் உன்னை மருத்துவ பேசுறாங்க. நீ அவ்வளவு பெரிய முக்கியமான ஆள் மாதிரி தெரியலன்னு ரவுண்டு கட்டுறாங்க. அவளுக்கு லைட்டா பயம் வருது. அதுலயும் ஒருத்தன் உன்னை கொல்லத்தான் போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை அனுபவிச்சுட்டு சாப்பிட்டு கொல்ல போறேன் அப்படின்னு தப்பா எடுக்க முயற்சி பண்றான். அவ ஒரு மூஞ்சில ஒரு கீழல போடுவா, பதிலுக்கு அடிக்கிறாங்க. ஏதோ பண்ண போறான்னு பார்த்தா நல்ல வேலை ஒத்தக்கண்ணா வந்துடுறான். ஏற்கனவே ரொம்ப பலவீனமா தான் இருக்கு உடம்பு, இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற ஒரு 5-6 பேரை சும்மா அடிச்சு துவம்சம் பண்றான், வெட்டி சாக்கிறான், எல்லா பேரையும் கொலை பண்ணிட்டு இருக்கிறான். ஒருத்தன் மட்டும்தான் அவளை கத்தி மணியில பிடிச்சு வச்சிருக்கான். மீதி எல்லா பேரையும் டேமன் குத்தி போட்டாங்க, கொண்டு போட்டான். கடைசியா ஒருத்தன் அவனும் அந்த அம்மா விட்டு இவன் அடிக்க வந்து குத்து வாங்கி செத்துட்டாங்க. அவனும் விழுந்து கிடக்குறான், இந்த பக்கம் இவளும் விழுந்து கிடக்குறா. ஆனாலுமே பரவாயில்லையே, இத்தனை பேரை கொல்ற அளவுக்கு உனக்கு சக்தி இருக்குன்னா நீ குணமாயிட்ட போலயே அப்படிங்கிறா. கட் பண்ணி இந்த பக்கம் முகாம காட்டுறாங்க. முகாம்ல அந்த முகாம பார்த்துட்டு இருக்கிற இன்சார்ஜ் கூடவே அவனுக்கு தொடுப்பு வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தன் இவங்களை பத்தியே ஏதோ கண்காணிச்சிட்டு இருக்கிறான், ஏதோ அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறான். எல்லாரோட பார்வையும் நம்ம பக்கம் தான் இருக்குதுன்னு பராமரிப்பாளர் பிரபு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். சரி, இந்த புது கேரக்டர் யாருன்னு யோசிக்காதீங்க, இவரு பழைய கேரக்டர் தான். இவரை கடைசியா நீங்க எங்க பார்த்திருப்பீங்கன்னா, கடல்ல யுத்தம் நடந்ததுல அந்த யுத்தத்துல நிறைய ஹெவியான போர் உடுப்பை போட்டுக்கிட்டு இருந்த பணக்கார தேசத்து பிரபுவர் தான். அந்த கொடூர ஒரு பொம்பளை தளபதி இருந்தா இல்லையா, கடற்கொள்ளைக்காரி, அவதான் நீங்களாம் ரொம்ப வெயிட்டா இருக்கிறீங்கன்னு அந்த கவசத்தோட புடிச்சு கீழே தள்ளி விட்டா. தள்ளி விட்டவன் அந்த பணக்கார தேச பிரபு செத்து போயிட்டான்னு நினைச்சேன், பார்த்தா உயிரோட வந்திருக்கிறார். அவர் தான் இவர். அவர் இவங்களை காட்டி கொடுக்குற எண்ணத்துல இல்ல, ஏன்னா போரின் போதே இவங்க சைடு தான் அவர் இருந்தாரு, வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இவங்க சைடுக்காக இருந்து சண்டை பண்ணி கூட துணைக்கு வந்த கடற்கொள்ளைக்காரியாலேயே கடல்ல தள்ளப்பட்டவர் இவர். இவர் தான் இப்போதைக்கு முடிசூடிய மன்னர். இவரை எப்படி சேஃபா கொண்டு போறதுன்னு அவரும் அக்கறையா யோசிச்சுட்டு இருக்கிறார். மூத்தவனும் அப்படியே பேனு உட்காந்துட்டு இருப்பான்.
இருப்பான். அப்போ சத்தமே இல்லாம அவரோட பைக்குள்ள இருக்கிற அவரோட மணிமகுடத்தை இன்சார்ஜ் எடுத்துருவாங்க. எடுத்து இந்த பக்கம் வந்து நீதான் ராஜாவான்னு கேட்க வரும்போது சத்தமே இல்லாம அந்த ஆளோட வாயை பொத்தி கத்தியால குத்திட்டார். குத்தி கிழிச்சுட்டார். என்னையாடா அசிங்கப்படுத்தின மன்னன்டா அப்படின்னு சொல்லி குத்தி கொண்டு போட்டாருங்க. கட் பண்ணி இப்போ அரண்மனை பாதுகாவலர்கள் எல்லாம் இப்ப பேசிட்டு இருக்காங்க. நம்மள சில பேரை பொதுமக்கள்ல யாரோ கொண்டுகிட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. பழிக்கு பழி வாங்கலாம், ஒரு கை பார்க்கலான்னு தளபதி பேசுவார். ஆனா வீரர்களுக்கோ எங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கலங்க, முதல் சம்பளத்தை கொடுக்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டேமன் தான் சத்தம் போறாப்ல. இந்த மேற்கு கண்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய கோட்டையோட பாதுகாவலர்கள் நாம மட்டும் இல்லைன்னா இந்த சிட்டி முழுக்க புரட்சிக்காரர்களோட கைக்கு போயிடும். எங்க பார்த்தாலும் கலவர பூமியா இருக்கும். உங்க குடும்பத்தையே உங்களால பாதுகாக்க முடியாது. நீங்க சத்திய பிரமாணம் எடுத்திருக்கீங்க. இந்த நகரத்துக்கும் நகரத்தோட பாதுகாப்புக்கும் ராணிக்கும் நீங்க உறுதுணையா நிக்கணும். அப்படி நில்லுங்க. அப்படி நின்னீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை விட 2 மடங்கு அதிகமாக சம்பளம் கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னு டேமன் வாக்கு கொடுக்குறான். இதை கேட்டதும் வீரர்கள் குஷியாயிராங்க. கொஞ்சம் காலதாமதமானாலும் 2 மடங்கு சம்பளம் கிடைக்கும்னு சந்தோஷமா இருக்கிறாங்க. இனி வரும் காலங்கள்ல பாலைவன தேசம் நமக்கு அடிபணியாத அந்த தேசத்தை கூட நம்மளால அடிபணிய வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அது மட்டுமல்ல, கிழக்கு கண்டம் சுதந்திர தேசங்களால நிரம்பி இருக்குது. அந்த தேசங்களையும் நாம பிடிக்கிறோம். ஒவ்வொன்னா சேர்க்கிறோம். 7 தேசங்கள் இல்லாம 9 தேசம் 12 தேசம்னு மொத்த தேசங்களையும் ஒன்றிணைக்க போறோம்னு சொன்னதும் பசங்க எல்லாம் குஷி ஏறானுங்க. அப்படி புது தேசங்களை பிடிக்கும் போது கிடைக்கிற சொத்துக்கள் எல்லாம் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம்னு சொன்னதும் இன்னும் குஷி ஏறானுங்க. அப்புறம் யாரும் தனித்தனியா போகாதீங்க, 3 மணி நேரம் போங்க அப்படின்னு இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. எதிர்காலத்துல கிடைக்க போறத பத்தி யோசிக்கணும்னு சொன்னதும் ஆசை அவங்கள விடல. தளபதிக்கு சந்தோஷம். பரவாயில்ல, வீரர்களை குஷிப்படுத்திட்டீங்களேன்னு. அப்போ ஒருத்தர் வரார். ஒரு ஆளை பிடிச்சிருக்கிறோம், சந்தேகத்தின் பேர்ல பிடிச்சிருக்கா சொல்ல, அப்ப அவனை தண்டிச்சிடலாம் அப்படிங்கிறாரு நம்ம டேமன். இந்த பக்கம் நம்ம அன்பு தளபதி சர் கிறிஸ்டியன் கோல் அவர் ஒரு வழியா காட்டுப்பகுதியை தாண்டி இன்னொரு பகுதிக்கு வந்திருக்கிறாருங்க. இங்க இருக்கிற ஒரு மேட்டு பகுதியை தாண்டினா போதும், அந்த பக்கம் இவங்க தேடி வந்த பாலம் இருக்கிற பாதைகள் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு வந்துடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டாரு, நிறைய பேர் இழந்துட்டாரு. இருந்தாலும் ஒரு மேடு தானே அப்படின்னு உற்சாகப்படுத்திட்டு வராரு. ஆனா அந்த மேட்டு பகுதியை தாண்டி போகணும்னா இவங்க நடுவுல இருக்கிற ஒரு ஆத்த கடந்தாகணும். ஆத்த கடக்கிறதுக்கு பாலத்தை கடந்தாகணும். ஆனா பாலத்தை பார்த்தா ஆல்ரெடி டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம பசங்க. இவங்க பண்ணதை இவங்களுக்கே திரும்ப பண்ணி பழி வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு முன்னாடியே நம்ம படம் உள்ள வந்து அவங்க கிராஸ் பண்ணி போன பிறகு பாலத்தை அழிச்சிருக்காங்க. ஐயோ அப்படின்னு நம்ம பசங்க அப்படியே முழிக்கிறானுங்க, என்ன பண்ணணும்னு தெரியாம. ராஜமாதாவோட தம்பி அப்போ நாம தோத்து போயிட்டோம், ஆல்ரெடி நாம தோத்து போயிட்டோம்னு சொல்லி நொந்து போய் பின்னாடி போறாரு. எல்லா பேருமே அப்படியே பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் மாட்டின ஒருத்தவனை விசாரணைங்கிற பேர்ல அவனோட கண்ணை நோண்டி எடுத்துட்டாரு நம்ம டேமன். சொல்லு, எத்தனை பேர் சேர்ந்து பண்ணீங்கன்னு கேட்டா தான் ஒருத்தன் தான் பண்ணதா சொல்றாரு. யாருக்காக பண்ணீங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டாப்ல. அப்ப நாக்க வெட்டட்டுமா இல்ல மறுபடியும் இன்னொரு கண்ணை நோண்டி எடுக்கட்டுமான்னு கேட்க தளபதி இன்னொரு கண்ணை நோண்டுங்கிறாப்ல. மறுபடியும் டேமன் கண்ணை நோண்ட போகும்போது இல்ல நான் சொல்லிடுறேன், இது மன்னரோட வேலைன்னு எனக்கு இந்த வேலையை கொடுத்தவன் சொன்னாங்கிறாப்ல. மன்னரா? அப்போ இது ராஜமாதாவோட மூத்த பையனோட வேலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இல்ல எனக்கு சந்தேகமா இருக்குது, என் காலில் இருக்கிற இந்த இதை பாருங்க அப்படின்னு காலை பார்க்க சொல்றாரு. கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சோ தளபதி கால் நோண்டி பார்க்கிறார் என்ன இருக்குன்னு. அதுல தங்க காசு இருக்குது. அந்த தங்க காசுல இருக்கிற முகத்தை கவனிக்கலாம். ராஜமாதாவோட கடைசி பையனோட முகம் பொறிக்கப்பட்ட அந்த தங்க நாணயங்கள். அவருக்கு தான் இந்த அரியணை சொந்தம், அவருக்காக உழைக்கிறோம்னு வேலை கொடுத்தேன்னு சொன்னானா. சோ இவங்க நினைச்சாப்ல ராஜமாதாவோட மூத்த பையனால இப்ப ஆபத்து இல்ல, ராஜமாதாவோட கடைசி பையனால ஆபத்துன்னு இப்ப டேமன் நினைக்கிறார். ஆனா அந்த பையனை வச்சு ஆட்டு விக்கிறதெல்லாம் ராஜமாதாவோட ப்ரோ, தூரத்து சொந்தமான கஷின் ப்ரோ இதெல்லாம் பண்றாரு. உண்மையை வாங்கின பிறகு அந்த பெரியவரை விடுவாங்களா என்ன, வெட்டி சாச்சிடுறாங்க. சரி விடுங்க, இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணோம், இதுக்கு மேல முடியலையேன்னு ராஜமாதாவோட தம்பி புலம்புறா. நாம பேசாம அந்த மார்க்கெட் சிட்டிக்கு போயிடலாம், அந்த சந்தை நகரத்துக்கு போயிடலாம். அங்க ஆல்ரெடி எங்களோட ப்ரோ, தூரத்து சொந்தம் கஷின் ப்ரோ இருக்கிறாப்ல, பேரு ஆர்மண்ட் அவர் பேரு. அவர் கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஐடியா கொடுக்க இல்ல என் பாதை எனக்கு முன்னாடி இருக்கு, நான் என் பாதையில தான் போவேன்னு அன்பு தளபதி அடம்பிடிக்கிறார். படகு கட்டி இல்ல பரிசல் ரெடி பண்ணி இல்ல எப்படியாவது இந்த ஆத்த கடந்தாகணுங்கிறாரு அன்பு தளபதி. நாம ஏற்கனவே நம்ம படையோட ஒட்டுமொத்த பலத்துல பாதியை இழந்துட்டோம் இந்த பயணத்துல, மீதி ஆட்களையும் அந்த ஆத்த கடக்கிறதுல இலக்க சொல்றியான்னு கேட்கிறாரு தம்பி. எதிரிகளோட படையில நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எதிராக 200 பேர் கொண்ட ஒரு பெரும் படம் இருக்குது, எப்படி அவங்களை எதிர்கொள்வது அப்படின்னு கேட்கிறார். போனோம்னா கண்டிப்பா நமக்கு மரண நிச்சயம் சொல்லும்போது கூட அன்பு தளபதி இல்லைன்னு மறுக்கல. அப்ப என்ன அர்த்தம், சாக போறோம் தெரிஞ்சே அப்ப கூட்டு போறீங்களா அப்படின்னு கேட்க ஆமாங்கிறாப்ல மறைக்காம. வீரர்களுக்கு யுத்தத்துல சாவு வந்தாதான் அது வீர மரணம்ங்கிறாரு. சொல்ல போனா நான் யுத்த காலத்துக்காக கிளம்பும் போதே தோல்வியும் மரணமும் தீர்மானிக்கப்பட்டு விட்டது, இனி அதை யாராலையும் மாத்த முடியாதுங்கிறாப்ல. தெரிஞ்சேதான் சாகிறதுக்கு போறேன்னு அடம்பிடிக்கிறாரு. இவரு பல வருஷமா அரண்மனை விசுவாசியாவே இருந்திருக்கிறார். உங்களை மாதிரி உயர்குடிகளுக்கே நான் விசுவாசமா இருந்திருக்கிறேன். இப்ப நான் தோல்வி அடைந்து திரும்ப போனேன்னா மறுபடியும் அதே வேலையை பார்க்கணும், எனக்கு இனிமே அதுல விருப்பம் இல்ல. இங்க செத்தன்னா ஒரு மாவீரனா சாகிற ஒரு பேர் கிடைக்கும், அது போதுங்கிறாப்ல. இதை கூட உங்களுக்கு
சேவையா நான் செய்யல, என்னோட சுய மரியாதைக்காக, என்னோட சுய கௌரவத்துக்காக, என் சுய வீரத்துக்காக நானே தேடிக்கிட்ட முடிவுங்கிறாப்ல. என்னை பத்தி பிற்காலத்துல பாட்டெல்லாம் பாடுவாங்க, கவிதையெல்லாம் எழுதுவாங்கன்னு நம்பிக்கையோட பேசிட்டு இருக்கிறார். அது போதுங்கிறாப்ல. அந்த பாடலை, அந்த கவிதைய உன்னோட அக்கா ராஜமாதாவும் கேட்பால, அது போதுங்கிறாப்ல. இன்னும் அந்த அன்பு குறையல பாத்தீங்களா? இந்த பக்கம் புதுசா நிறைய கப்பலை கட்டணும்னு தாய்மாமனோட மூத்த பையன் ஒரு நல்ல ஐடியா கொடுத்துட்டு இருக்கிறார். என்ன ரிசோர்ஸ் தான், பட்ஜெட் தான் பத்தல, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னு பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் புதுசா கிடைச்ச அந்த தங்க நாணயத்தை கொண்டு வந்து பாத்துக்கங்க, நீ கருணை காட்டினல, அதோட விளைவை பாரு அப்படின்னு கொண்டு வந்து காட்டுறார். ராஜமாதாவோட கடைசி பையனோட முகம் பதித்த அந்த தங்க காசு. அந்த ப்ரோ இந்த சின்ன பையில ராஜாவை அறிவிச்சு மறுபடியும் அரியணைக்கு போட்டியை உருவாக்கி விட்டுட்டான். யுத்த காலத்துல என் ராண்களுக்கு முன்னாடி மண்டிக்கிட்டான். நீ சொன்னதான் விட்டேன், இல்லனா மொத்த பேரை எரிச்சிருப்பேன். பார்த்தேல்ல, உன் கருணையோட விளைவை பார்த்தேல்லன்னு புலம்பிட்டு போறார். இந்தமா ஷாக்ல இருக்கு. என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா அப்படிங்கிறப்ப ஷாக்ல இருக்குது. இங்க அரண்மனையில ராஜமாதாவோட ரூம்ல அம்மாவும் பொண்ணும் இருக்க, பூனை ஒண்ணு செவத்து பக்கமா உட்காந்து கத்திக்கிட்டே இருக்குது. பூனைக்கு ஏதோ சத்தம் கேட்குதுன்னு இவளும் அங்க பக்கத்துல போறா. மெழுகுவத்தி பக்கத்துல போனா தீப ஒரு மாதிரி அறியறத கவனிக்கலாம். சம்திங் அந்த பக்கம் இருக்குன்னு இவங்களும் யோசிக்கிறாங்க. அங்க இருக்கிற செவத்தை ஒரு அழுத்துனா அது ஒரு ரகசிய பாதை போல திறக்குது. இவங்களுக்கே தெரியாது இவங்களோட ரூம்ல இப்ப ஏற்பட்ட ஒரு ரகசிய பாதை இருக்குதுன்னு. ஷாக் ஆயிட்டாங்க ராஜமாதா. வீர மரணம் தான் முக்கியம், யுத்தம் பண்ணலான்னு வீராபிதேசம் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம அன்பு தளபதி. ஆனா ராஜமாதாவோட தம்பியோ, நம்ம கிளம்புவோம், அவங்க முட்டாள்தனத்துல நாம இருக்க வேண்டாம்னு சொல்லி தன்னோட விசுவாசிக சில பேரை கூட்டிட்டு அவரு பின்வாங்க ஆரம்பிச்சிட்டார். டேமன் கீழே எங்கேயோ வந்துட்டு இருக்கான். அங்க கீழே சகதியா இல்ல ரத்தம் ஓடுதான்னு தெரியல, சகதி மாதிரி சம்திங் ராங்னு புரிஞ்சுக்கிட்டு தளபதி தளபதி அப்படின்னு கத்திக்கிட்டு டேமன் கத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறார். அந்த ரகசிய பாதை வழியா அம்மாவும் பொண்ணு இங்க போயிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ரகசிய பாதையில போகையில ரகசிய பாதையோட இன்னொரு பக்கம் அடப்பட்டு இருக்குது. ஐயோ எங்கிட்ட அடப்பட்டு கிடக்குதுன்னு இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி திரும்ப போயிடலாம்னு சொன்னா, இல்ல நம்ம ரூமோட அந்த பக்க கதவை வேற நம்ம மூடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல இன்னும் ஷாக். ரெண்டு பக்கம் மூடி இருக்கு, நடுவுல மாட்டிக்கிறாங்க. கையில இந்த தீபத்தை வேற அந்த பொண்ணு கீழே போடுது. தீபம் வேற அணைய போது அணைஞ்சிருச்சுங்க. இருட்டுக்குள்ள வேற மாட்டிட்டு முழிக்கிறாங்க. டேமன் உள்ள போய் பார்த்தா அரண்மனை பாதுகாப்பு வீரர்கள், தளபதி உட்பட நினைக்கிறேன், சரியா தெரியல, எல்லாரோட தலையையும் வெட்டி உடம்ப கிழிச்சு தச்சு துரோகிகளுக்கான விருந்துன்னு எழுதி அவங்க ரத்தத்திலே எழுதி அவ்வளவு கோரமா எல்லா பேரையும் கொலை பண்ணி வச்சிருக்காங்க. யாரோ டேமனே பார்த்து மிரண்டு போறானா பாத்துக்கங்களேன். அதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடுல டிரான்களோட சண்டை காட்சி இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். தேங்க்யூ.